This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றது இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட புது சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸिमम நீங்க ஷேர் பண்ணுங்க. நாம வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் செமஸ்டருக்கும் சரி 4th செமஸ்டருக்கும் சரி நம்ம என்ன வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களோட அரியர் எக்ஸாம்க்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து கொடுத்திருக்கோம். அதனால செகண்ட் செமஸ்டருக்கு தனியா ஒரு குரூப் இருக்கு. அதே மாதிரி 4th செமஸ்டருக்கு தனியா என்ன பார்த்தா குரூப் இருக்கு. அந்த குரூப்போட லிங்க் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, அதாவது நீங்க வந்து அரியர் வச்சிருப்பீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயரா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பார்த்தா அரியர் வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டரோ இல்ல தேர்ட் செமஸ்டரோ நீங்க என்ன பார்த்தா மேபி அரியர் வச்சிருக்கலாம். இந்த அரியர் எக்ஸாம் அதாவது செகண்ட் செமஸ்டர் இப்ப எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரியர் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. சரியா? அதனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இந்த அரியர் எக்ஸாம் பத்தி நம்மள்ட்ட வாட்ஸ்அப்ல क्वेश्चंस வந்து கேட்டே இருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா क्वेश्चंस வந்து கேக்குறது யார் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கறான்னு தெரியல. பழைய क्वेश्चनலாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாத. இதுவரைக்கும் கேட்ட क्वेश्चंसல இருந்து அரியர் எக்ஸாமுக்கு கேக்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. சரியா? யார் வந்து சொல்லி நம்மள்ட்ட வந்து வாட்ஸ்அப் பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. நிறைய பசங்க வந்து அதுவும் செகண்ட் செமஸ்டர் இப்ப எழுத போற பசங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் வச்சிருப்பாங்கல்ல, இந்த பசங்களுக்கு இந்த டவுட் வந்து இருக்கு. ஏன்னா செகண்ட் அடுத்து நீங்க தேர்ட் இயர் இப்ப இந்த எக்ஸாம் நீங்க அரியர் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சும்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தான் இந்த क्वेश्चंस வந்து வருது. நல்ல ஒரு விஷயம் தெளிவா நீங்க பாத்துங்க. நான் நம்ம சேனல்ல ஏற்கனவே அரியருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது டைம் டேபிள் போட்டோம், ஸ்டடி டைம் டேபிள் போட்டோம். அதுலயே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வின்சென்ட் மேக்ஸ் சேனல்ல அந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். சரியா? அதுலயே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதாவது அரியர் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஏன்னா கரண்ட் பேப்பருக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அரியர் எக்ஸாம் படிக்கும் போது அது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அதுவே தனியா ஒரு பிரஷரை நமக்குள்ள உருவாக்கிடும். அரியர் எக்ஸாம் படிக்கிறதா இல்ல கரண்ட் பேப்பர் படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அரியர் விழுந்துரும், கரண்ட்டும் பேப்பரும் என்ன போது அரியர் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பேப்பர்ல அரியர் வச்சுக்கீங்க, அதுக்குரிய நோட்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டு அரியர் எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கரண்ட் பேப்பர் கூட நம்ம வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம படிக்க ஆரம்பிச்சா கூட அது எப்படி இருந்தாலும் ஏன்னா கரண்ட்டாக நமக்கு நடத்திருக்காங்க. அதனால ஓரளவுக்கு நமக்கு ஏற்கனவே அதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஆனால் அரியர் பேப்பர் நம்ம அதாவது நம்மளோட மைண்ட் செட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, சரியா, ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாவே நமக்கு அந்த 5 யூனிட்டும் அப்படியே அடுத்த நாளே நமக்கு என்ன பண்ணா அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடும். அடுத்த நாளே எக்ஸாம் இன்னைக்கு எழுதணும் அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த 5 யூனிட்டை பற்றி திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால தான் நம்ம சொன்னோம் அரியர் எக்ஸாம் முதல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கரண்ட் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் எழுதிக்கலாம்னு நம்ம சொன்னோம். சரியா? அதனால தயவு செய்து அரியர் எக்ஸாமுக்கு இந்நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருந்துக்கணும். சரியா? பரவாயில்ல, ரொம்ப ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. அரியர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. முக்கியமாக இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு போட்ட மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்மளோட இந்த சேனல் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஏன்னா வின்சென்ட் மேக்ஸ் சேனல் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே 12th 11th 12th 10th அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வீடியோ இந்த மாதிரி எல்லா வீடியோ சேர்த்து குழப்பறனால பசங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பசங்க வந்து சொன்னாங்க. அதனால தான் தனியாக இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? அதனால இதுலேயும் நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனலோட ஆசை விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற கான்செப்டை உடைக்கணும். சரியா? இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும். நல்லபடியாக இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னா வேலை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லா பேத்துக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.